நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, விசுவாசமா இருங்கள், பொறுமையோடு இருங்கள் அப்பா, அன்பா இருங்கள் என்று அப்பா நீங்க இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசிய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகள் எதிலெல்லாம் ஆண்டவரே சப்பா காத்துக்கொண்டு விசுவாசத்தோடு இருக்கிறார்களோ அந்த விசுவாசத்தின்படியே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிற ஆண்டவரே அப்பா. ஆபிரகாம் விசுவாசமா இருந்தார், ஜெயத்தை கண்டார் அப்பா. ஆண்டவரே, அன்பா இருக்கும்படி கற்றுக் கொடுத்தீங்க இசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, குடும்பத்துல அன்பு ஆண்டவரே, உடன் பிறப்புல அன்பு ஆண்டவரே அப்பா, வேலை மேல அன்பு ஆண்டவரே, கணவன் மனைவி அன்பு நீங்க கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறப்பா. நீங்களே எங்களுக்கு அன்பா இருந்த அந்த கல்வாரி சிலுவையில ஜெயத்தை கொடுத்த தேவன் அப்பா. அந்த அன்பை உடைய பிள்ளைகள் நாடும்படி இயேசுவின் நாமத்தினால கேட்கிறப்பா. ஆண்டவரே, யோபுடைய வாழ்க்கையில எவ்வளவு பொறுமையா இருந்தாரோ, சாந்த குணமா இருந்தாரோ, அதே போல அப்பா உம்முடைய பிள்ளைகள் எதுக்கெல்லாம் ஆண்டவரே சப்பா பொறுமை இல்லாமல் காத்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் பொறுமையா இருக்கும்படி அப்பா உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீங்கள் கொடுத்த வார்த்தையில பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரை, அன்பாகவும் பொறுமையாகவும் விசுவாசத்தபடி இருக்கும்படி உடைய பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல ஒரு ஆலோசனை இந்த வேலையில கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரப்பா. உடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றும்படி இயேசுவின் நாமத்தினால கேட்கிறப்பா ஆண்டவரே. அப்படி அவருடைய கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற, அன்பா இருக்கிற, பொறுமையா இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறப்பா. பலப்படுத்துங்க. துதிகன மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். விசுவாசமா இருங்க, அன்பா இருங்க, பொறுமையா இருங்க. Jesus with you. Jesus loves you. God bless you.